ஓகே. அந்த டைம் அந்த ஷூட்டிங் ஸ்பாட் மெமரீஸ்ல வந்து இன்ன வரைக்கும் நான் எந்த இன்டர்வியூல ஷேர் பண்ணாத இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்றேன். அப்படி ஏதாவது இருக்கா சார்? சீக்ரெட்ஸ் மாரி ஏதாச்சு? இல்ல இது வந்து அ பெரிய வெற்றி அடைஞ்சு எனக்கு பெரிய லாபம் கிடைச்சு, அத எடுத்து அதில ஒரு பகுதிய எடுத்துன்னு போய் எஸ்.ஏ. சந்திரசேகர்ட்ட குடுக்கும்போது, லாபம் கிடைச்சது சந்தோஷமா சொல்லி, "இதுவே போதும் சார் எங்களுக்கு குடுத்தா மாரி" வேணான்னு திருப்பி குடுத்தாரு. இது ஒரு 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 நினைவு அது. அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து அந்த அந்த நேரத்தில ஷூட்டிங் ஊட்டியில எடுத்துன்னு இருக்கும்பொழுது, கொரோனா இது சுனாமி. சுனாமி வந்து ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டது. அதில சினிமா சம்பந்தப்பட்ட ஆர்ட் டிபா ஆர்ட் டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து ஒரு 6 கார்பெண்டர்ஸ் மிஸ் ஆயிட்டாங்க. ஸோ அதெல்லாம் நெனச்சு அங்கேயே ஒரு ஒரு 2 நிமிடம் மௌனம் இருந்து அனுப்பிச்சு வச்சோம். அதுக்கப்புறம் அந்த இறந்த குடும்பத்துக்கு பெப்சி மூலியமா ரூ. 2,00,000 டொனேஷன் நான் குடுத்தேன். இப்போ ஒரு விஷயம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? மிகைப்படுத்தி சொல்லல. பட் ஆனா அந்த பேனர் இவங்க இணையறாங்க அப்படின்னு சொல்லும்போதே, நம்மளுக்கு வந்து 100% இது வெற்றி கூட்டணி. நல்ல ஒரு ரேஷியோ ஒரு சக்சஸ் ரேஷியோ இருக்கவங்க தான்ப்பா அப்படின்ற மாரி நம்ம முன்னாடியே ஒண்ணு கிரியேட் ஆயிடுதுல சார். அது உங்களுக்கு கூடுதல் பிரஷர் தருதா? இல்ல அதெல்லாம் தாண்டி நாங்க எங்களுடைய இலக்க நாங்க நோக்கி ஓடிட்டு தான் இருப்போம். நாங்க பண்றத பண்ணிட்டு தான் இருப்போம் அப்படின்ற மாரி. இல்ல அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு படத்துக்கு என்ன தரம், தகுதி நிர்ணயமோ அது கண்டிப்பா எல்லா தயாரிப்பாளரும் செஞ்சு தான் ஆகணும். முக்கியமா மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லும்போது, நம்மளுடைய இன்வால்வ்மென்ட் மாத்திரம் இல்ல, கதைக்களம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஒரு படத்துடைய வெற்றிக்கு முதுகெலும்பே கதை தான். அந்த கதைய நம்ப அத நோக்கி சென்றோம்னா, நம்மளுக்கு எல்லாமே சரியாயிடும்.